بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரினுடைய 81வது நாளான இன்று நாம் ஹதரத் ஜுலைபீப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு என்றொரு சஹாபியை பற்றி பார்க்க இருக்கிறோம். மிகவும் குறைவான நிகழ்ச்சிகளே ஹதீஸுகளில் பதிவாகி இருப்பதால் நீண்ட நேரம் பேசப்படுகிற வரலாற்று செய்திகளுக்குரிய தொடர் அல்ல இது. என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மிக நெருக்கத்திற்குரிய தோழர்களில் ஒருவராய் ஜுலைபீப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஜுலைபீப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹுவின் தூதரின் நேசர். இவர்களுக்கு வம்ச வரலாறுகளை பற்றியெல்லாம் எந்த தகவலும் குறிப்பிடப்படவில்லை. இவர் தந்தை யார், இவருடைய கோத்திர பெருமை என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படவில்லை. பல்வேறு சஹாபிகளுக்கும் இப்படி வரலாறும் வம்சமும் தெரியாமலும் இருந்திருக்கிறது. என்றாலும் அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்களை பற்றிய குறிப்பொன்றை எழுதி வைத்திருக்கிறார்கள். பனு சஅலபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய பனு சஅலபா கோத்திரத்தாரினுடைய அன்சாரிகளின் ஒரு பிரிவாக இருக்கிற அந்த கோத்திரத்தில் தான் இவர்கள் வளர்ந்தார்கள். மிகவும் ஏழையான சஹாபி, அழகில்லாத சஹாபி, குட்டையான சஹாபி, உடல் பெருத்த சஹாபி, கால்களெல்லாம் தட்டையான சஹாபி. மொத்தத்தில் தோற்ற பொலிவு அவ்வளவாய் நன்றாக இருக்காது என்று சுருக்கமாய் சொல்லிவிடலாம். இதனால் இவர்களுக்கு அதிகமாக யாரும் இவர்களை மதிப்பு மரியாதையோடு உள்ள பார்வையிலே இவர்களை பார்க்கவில்லை. மிகவும் ஏழையாக இருந்த இவரிடத்தில் இன்னொரு நட்பண்பு இருந்தது. எல்லாரிடத்திலும் நகைச்சுவையோடு பழகுவார். இவர் பக்கத்தில் இருந்தால் நகைச்சுவையாக இருக்கும். இவர் இப்படி தோற்றம் நன்றாக இல்லாததினாலேயே இவருக்கு கல்யாணமாகவில்லை. இவரோடு சமவயதொத்தவர்களுக்கெல்லாம் கல்யாணமாகிவிட்டது. யாரும் இவரையெல்லாம் மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளவும் அன்றைக்கு மதீனத்து குடும்பங்கள் தயாராக இல்லை. குட்டையாய், கருப்பாய், உடல் பெருத்து, கால்கள் தட்டையாய், இப்படி நிறைய. ஆனாலும் என்ன செய்ய, ஈமான் நிரம்பி வழியும் சஹாபி. குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்து ரொம்ப அதிகம். ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலேயே எப்போதும் இருப்பார். பள்ளிவாசலிலேயே இருந்து, பள்ளிவாசலிலேயே வளர்ந்து, பள்ளிவாசலிலேயே சாப்பிட்டு உறங்கி அங்கேயே கிடக்கிற தோழர்களில் ஒருவர் ஜுலைபீப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்களை பற்றிய குறிப்புகளை நாம் பார்க்கிற போது நமக்கு தெரிய வருவது, பர்தாவுடைய ஆயத்தெல்லாம் இறங்காததற்கு முன்னால் ஆண்கள் பெண்களை பார்ப்பதும் பெண்கள் ஆண்களை பார்ப்பதும் பேசுவதும் கூடும் என்று அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் ஹதரத் ஜுலைபீப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெண்களை கடந்து செல்லுகிற பழக்கம் உண்டு. பெண்களெல்லாம் அவர்களிடத்தில் பேசுவார்கள். இவர் அவர்களிடத்தில் நகைச்சுவையோடு பேசுவார். எந்த பெண்களுக்கும் அவர் கோஷா இல்லை. எந்த பெண்களும் தயக்கமெல்லாம் இல்லாமல் பேசுவார்கள். சொல்லப்போனால் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சில பேரை வீடுகளில் அனுமதிப்போமா இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர். எல்லா பெண்களோடும் தமாஷாக பேசுவது, நகைச்சுவை பேசுவது, இப்படி இருந்தவர்.
அதிலேயும் கூட ஒரு குறிப்பு பதிவாக இருக்கிறது வரலாறுகளில். ஹதரத் அபு பர்ஸா அல் அஸ்லமி ரதியல்லாஹு அன்ஹு அவர் தன்னுடைய வீட்டினர்கள்ட்ட சத்தம் போட்டார். என்ன எப்போ பார்த்தாலும் இவர் வர்றதும் நீங்கள் எல்லா பொம்பளைகளும் பேசுகிறதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டார். லாயதுகுலன்னா அலைக்கும் ஜுலைபீபு, ஜுலைபீபு இனிமேல் உங்கள்கிட்ட வரக்கூடாது. ஃபஇன்னஹு இன்தகல அலைக்கும் லாஃப் அலன்ன வலாஃப் அலன், இனிமேல் அவர் இங்கே வந்தார்னா நான் என்ன செய்வேன்னு தெரியாது, நான் இப்படியெல்லாம் செய்வேன், உங்களுக்கு தண்டனை உண்டு அவருக்கும் தண்டனை உண்டு, ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லிட்டார். இதுக்கு இப்படி பேசுகிறவர் நிறைய உதவிகள்லாம் அவருக்கு செய்கிறவர் தான். இந்த செய்தி எப்படியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காதுக்கு போய்விட்டது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தார்கள், நாம் ஏன் ஜுலைபிபுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து அவரை குடும்பஸ்தனாக ஆக்கி அவர் எங்கேயும் அதிகம் வெளியிலே செல்லாமல், திருமணம் என்றாலே கால் கட்டு போடுவது தானே, அப்படி செய்து விடலாமே என்று முடிவெடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நகைச்சுவையாகவே பேசுகிற அவர் ஒரு நாள் சபையில் இருக்க, ஏன்னா அவரெல்லாம் மனசுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதேச்சியாக கேட்டாங்க, ஜுலைபிப் அலா தஸவ்வஜ், ஏன் நீ கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் வமன் யுஸவ்விஜுனி, அல்லாஹ்வின் தூதரை எனக்கு யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பா, எனக்கு யார் கல்யாணம் பண்ணிக்குவா, ஏன்னா முக்கியம் குடும்பம் இல்லை. ஒரு குடும்பம் வேணுமில்ல கல்யாணம் பண்ணுறதுனா, யார்கிட்ட போய் பேசுறது, குடும்பம் இல்லை, காசு சுத்தமாக இல்லை, அழகு சுத்தமாக இல்லை. ஒரு திருமணம் எதனால் நடத்தப்படுமோ அப்படிப்பட்ட தகுதிகள், அடிப்படை தகுதிகள் எதுவுமே இல்லாதவர். அவர் எனக்கு யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பான்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, ஆனா உஸவ்விஜுக யா ஜுலைபீப், ஜுலைபீப் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் இதன் தஜிது நீ காசிதா, செல்லாத ஆளாத்தான் நீங்கள் என்னை பார்க்க முடியும், நான் எங்கேயுமே திருமண சந்தையில் செல்லுபடி ஆகக்கூடியவன் அல்ல அப்படிங்கிற கருத்தில் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டுன்னு பதில் சொன்னாங்க, இன்னக லஸ்த இன்தல்லாஹி பிகாசிதீன், நீ மனிதர்கள்ட்ட திருமண சந்தையில் செல்லுபடி ஆகிறவன் இல்லைன்னு சொல்கிற, அல்லாட்ட நீ செல்லாதவன் அல்ல, செல்லா காசு அல்ல அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை ஆர்வப்படுத்தினார்கள். இப்போ எப்படியோ கல்யாணமே ஆகாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி உட்காந்துருந்தவரை கல்யாண ஆசையை கிளப்பியாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவர் நமக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் இவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண ஏற்பாடு செய்கிறார்கள். இவரை பற்றி இருக்கிற வரலாற்று குறிப்புகளில் மிக முக்கியமானது இவரின் திருமணமும் அதற்கு பிறகு இவர் ஷஹீதான வரலாறும். இந்த ரெண்டு தான் இன்றைக்கு இவர்களுடைய தலைப்பு. இது ரசூலுல்லாவே இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறதுனால தான் நாம் இன்னைக்கு இந்த 81வது தொடருக்கு மாண்புரு மாப்பிள்ளை ஜுலைபீப் என்று நாம் தலைப்பிட்டிருக்கிறோம். இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கான இந்த உரையாடல் இருக்கா இல்லையா, இது சரித்திரத்தில் 2-3 விதமாக பதிவாயிருக்கு. இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி எழுதியிருக்காங்க, ஜுலைபீபே கேட்டாராமா ஒரு தடவை சபையில், அல்லாஹ்வின் தூதரே, அழகு இல்லாமல் இருக்கிற, பார்ப்பதற்கு தோற்றப்பொழிவு இல்லாமல் இருக்கிற, காசும் இல்லாமல் இருக்கிற, குடும்பமும் இல்லாமல் இருக்கிற, ஒண்டிக்கட்டையாய் பள்ளிவாசலில் ஒதுங்கி இருக்கிற எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா கேட்டிருக்காரு. அதையே கொஞ்சம் நகைச்சுவையாக இப்படி கேட்டிருக்காரு, இவ்வளவு ஏழையான எனக்கு சொர்க்கத்திலேயாவது கல்யாணம் நடக்குமா, அடிக்கடி சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்கிறீங்கல்ல அப்படின்னு கேட்டிருக்கார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய நகைச்சுவையை எண்ணி சிரிப்பதா அல்லது இவர் பரிதாபத்தை எண்ணி கவலைப்படுவதா? அப்போதுதான் சொன்னார்கள், யார் சொன்னது உனக்கு திருமணமாகாது என்று? நான் திருமணம் செய்து வைக்கிறேன், இதே துன்யாவில் சொர்க்கத்து மனைவிகளும் ஹூருலீன்களும் பிறகு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாப்பிள்ளைக்கு பெண் தேடுகிற விஷயத்தில் இருக்கிற போது ஒரு அன்சாரி ஒருவர், அவர் வீட்டில் அவருடைய மனைவி, அவருடைய பருவம் எய்திய அழகான மகள், இவங்க பனுல் ஹாரிஸ் கோத்திரம். அவர் தாம் பிள்ளையை பற்றி சொல்கிறார், தன்னுடைய பருவ பெண்ணுக்கு மணமுடித்து கொடுக்க இருக்கிறேன் அப்படின்னு. அவர் சொல்ல வர்றவருடைய நோக்கமும் என்னன்னா,
ஒருவேளை அல்லாஹுவின் உத்தரவு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கட்டிக்கிட்டாங்கன்னா அதை விட பெரிய பாக்கியம் இல்லையா? அதனால் எனக்கு இப்படி ஒரு பருவ பெண் இருக்கிறது, திருமணத்திற்கு தயாராய் என்று தெரியப்படுத்துகிறார்கள். பட்டுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸவ்விஜ்னி இப்னதக், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு உன் மகளன்னு சொன்னாங்க. நிஅம்ம வ கராமத்தன் யா ரசூலல்லாஹ், ரொம்ப நல்லது, எங்களுக்கு கிடைத்த பெரிய சங்கை இது, பாக்கியம் இதுன்னு அவர் துள்ளனார் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, இன்னி லஸ்து உரீதுஹா லி நஃப்ஸி, நான் எனக்காக அந்த பெண்ணை கேட்கல, நான் திருமணம் செய்கிறதுக்காக இல்லை. தந்தை கேட்டார், ஃபலிமன் யா ரசூலல்லாஹ், பின்ன யாருக்காக கேட்குறீங்க? கால லி ஜுலைபீபு, ஜுலைபீபுக்காக கேட்குறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவர் மூஞ்சி சின்னதாயிருச்சு. என்ன எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு பதில். ஒன்று உச்சகட்ட சந்தோஷம், திடீர்னு ஃப்ளாஷ் ஆச்சு, ரசூலுல்லாஹ் கட்டிக்கிறேன்னு உன் பிள்ளை எனக்கு கட்டி கொடுன்னு கேட்டப்போ, அடுத்தது நான் எனக்காக கேட்கல இவருக்காக கேட்டேன்னு உன்னை முகம் சிரித்தது மட்டுமல்ல, அதுலேயும் மாப்பிள்ளை பேர் ஜுலைபீபுன்னு சொன்ன உன்னை ரொம்பவே முகம் சின்னதாயிருச்சு. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பட்டுன்னு அதையெல்லாம் மறுத்துற முடியாது, அந்த ஒழுக்கம் சஹாபாக்களுக்கு தெரியும். அதனால் அந்த தந்தை சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே உஷாவிர் உம்மஹா, நான் அந்த பெண்ணுடைய தாயிட்ட ஒரு மஷ்வரா பண்ணிக்கிறனே அப்படின்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்ட்டாங்க. நேராக வந்தாச்சு. வந்து அப்படியே நடந்ததை சொல்கிறார். நான் போய் எனக்கு ஒரு பருவ பெண் இருக்குன்னு சொன்னேன், நாயகம் திருமணம் முடிச்சு குழு எனக்குன்னு கேட்டாங்க. நான் துள்ளி குதிச்சு நெய்மவ கராமத்தன் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு கிடைச்ச பெரிய கண்குளிர்ச்சி, நல்லது, ரொம்ப சங்கை இப்படின்னு எல்லாம் பேசினேன். அப்புறம்தான் சொன்னாங்க, நான் எனக்கு கேட்கல வேற ஒருத்தருக்கு கேட்குறேன், யாருன்னு கேட்டேன், ஜுலைபீப்னு சொன்னாங்க. அந்தம்மா சத்தமாக போட்டு ஆரம்பிச்சிருச்சு. அந்த பருவ பெண்ணுடைய தாய், ஜுலைபீப் இன்னீஹ்னு ஒரு சத்தம். ஜுலைபீபுக்கா ஒரு மட்டரகமான ஒரு மாப்பிள்ளையை கேள்விப்படுகிற போது வரக்கூடிய வார்த்தை. பெண்கள் தான் தெரியுமில்ல, சீக்கிரமாக எமோஷன் ஆயிடுவாங்க. இந்த தகவல் சொன்ன உடனே லா லஅம்ருல்லாஹி லா நுஸவ்விஜு, அல்லாஹ் மேலே சத்தியமாக அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அவர் வேண்டவே வேண்டாம். அமா வஜத ரசூலுல்லாஹி இல்லா ஜுலைபீபன், ரசூலுல்லாவுக்கு ஜுலைபீபை தவிர வேற யாரும் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா கிடைக்கலையா? பெண்கள் உணர்ச்சி மிகுதியில் பேசுகிற வார்த்தைகள். உடனே புலம்பல ஆரம்பிச்சிட்டாங்க. மனஅனாஹா மின் ஃபுலானின் ஒமனஅனாஹா மின் ஃபுலானின், அவங்க வந்து கேட்டாங்க நம்ம கொடுக்கல, இவங்க வந்து கேட்டாங்க நம்ம கொடுக்கல, இப்படியெல்லாம் யாருக்குமே கொடுக்கல. அப்புறம் பார்த்தா இப்போ திடீர்னு ஜுலைபீபுக்குன்னு வந்து கேட்குறீங்க, கல்யாணம் பண்ண முடியாது. பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் தாயும் தந்தையும். திரைக்கு பின்னாலே திருமணம் ஆக வேண்டிய அந்த பருவ பெண் இந்த உரையாடலை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பவர் வெளியிலே வந்தார். வந்து அந்த பெண் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் கேட்டது, மன் ஹதபனி இலைக்கும், என்னைய உங்கள்கிட்ட பெண் பேசினது யாரு என்று கேட்டது. ரொம்ப நேர்த்தியான, அறிவாற்றல் உள்ள, அற்புதமான, புத்தி கூர்மை வாய்ந்த பெண். அல்லாஹ் வந்து எல்லா குடும்பத்திலையும் இந்த மாதிரி புத்தி உள்ள, யுக்தி உள்ள, கூர்மையான அறிவுள்ள பெண்களை அல்லாஹ் வைத்திருக்க வேண்டும். என்ன தெளிவாக கேட்குது பாருங்க. யாரு பெண் பேசினா சொன்னாங்க, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்காக, ஜுலைபீபுங்கிறவருக்காக கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம், அவருக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ இந்த பெண் கேட்டது, அத்தருத்தூன அம்ர ரசூலில்லா, அல்லாஹுடைய தூதரின் உத்தரவை நீங்கள் மீறுகிறீர்களா, அதை வந்து நீங்கள் ரத்து செய்கிறீர்களா அப்படின்னு கேட்டது. யாரு? அந்த பெண்ணு. கேட்டுட்டு சொன்னது, இது ஃபவுனி ஃபஇன்னஹு லம் யுதையுனி, எப்போ அல்லாஹுடைய தூதர் ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்கிறாங்களோ அந்த மாப்பிள்ளைக்கே எனக்கு கொடுங்க, அவர் என்னை நிச்சயம் வீணாக்க மாட்டார், எனக்கு அல்லாவின் மீதும் ரசூலின் மீதும் நம்பிக்கை இருக்கிறது என்று பட்டென்று சொன்னது. இந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை அந்த பெற்றோர். ஒவ்வொரு பருவ பெண்ணுக்கும் தனக்கு வர இருக்கிற மாப்பிள்ளையை பற்றி நிறைய கனவு இருக்கும், அவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எல்லாம். ஆனால் பட்டுன்னு சொல்லுது, அல்லாஹுடைய தூதர் ஒரு முடிவை சொன்னதற்கு பிறகு நான் மாற்ற விரும்பவில்லை. என்ன அற்புதமான வார்த்தை அது! நமக்கு அல்லாஹுவின் வசனம் நினைவுக்கு வருகிறது. சூரத்துல் அஹ்ஸாபிலே, வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் முஸ்லீம்களுக்கு அதில் கருத்து சொல்கிற இஷ்டமெல்லாம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் ரசூலே முடிவு பண்ணிட்டா அவங்க இவர்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் முடிவு செய்வார்கள் என்கிற அந்த வாசகம் இந்த பெண்ணுக்கு 100% அப்படியே பொருந்தும். அந்த பெண்
மாப்பிள்ளை பணக்காரனான்னு பார்க்கல, மாப்பிள்ளையினுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு பார்க்கல, மாப்பிள்ளையினுடைய பர்சனாலிட்டி பார்க்கல, மாப்பிள்ளையினுடைய பேலன்ஸுகள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல, மாப்பிள்ளையினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கல, ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. அல்லாஹுடைய உத்தரவு, ரசூலுடைய உத்தரவு. அந்த தந்தை தன்னுடைய பெண்ணின் உறுதியை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹுவிடம் வந்தார். சபையிலே மாப்பிள்ளை எப்போதும் இருப்பார். வந்தவுடனே நபிசல்லா அலிசல்லம்கிட்ட ஷனுக பிஹா ஃபஸவ்விஜ்ஹா ஜுலைபீபன், அல்லாவின் தூதரை, எங்கள் வீட்டில் நடந்த விஷயம் இதுதான், என் பெண்ணுடைய உரையாடல் இதுதான், எனவே நீங்கள் விரும்பிய பிரகாரம் நீங்கள் ஜுலைபீபுக்கு மணமுடித்து கொடுக்கலாம் என்று ஜுலைபீபை மாப்பிள்ளையாய் அறிவிக்கக்கூடிய அந்த மகத்தான செய்தியை வந்து சொல்லிவிட்டார் தந்தை. அப்போ மேலும் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இன் குன்த கத் ரதீதஹு ரதீனா மின்ஹு, அல்லாவின் தூதரை, நீங்கள் அவரை பொருந்திக்கிட்டீங்கன்னா, அந்த மாப்பிள்ளை சரிதான்னு நீங்கள் முடிவு பண்ணால் நாங்களும் அதையே முடிவு பண்ணுறோம் என்று சொல்லி தம்ம அம்ரு ஜிவாஜிஹிமா, 2 பேருடைய கல்யாண விஷயம் முடிவாயிருச்சு. நபிசல்லா அலிசல்லம் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். மாண்புரு மாப்பிள்ளை ஜுலைபீப் மகத்தான பனுல் ஹாரிஸ் கோத்திரத்தின் பெண்ணை மணமுடித்தார். ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் அந்த இரையச்சம் உள்ள பெண்ணை மணமுடித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணத்தில் துவா செய்தார்கள். என்ன துவா தெரியுமா? காலத்திற்கும் பழிக்கிற, காலத்திற்கும் அப்படியே நின்று அருள்மழையை பெற்று தருகிற துவா அது. அல்லாஹும்ம சுப்ப அலைஹில் ஹைர அலைஹிமல் ஹைர சப்பன் சப்பா, யா அல்லாஹ், இந்த மணமக்கள் மீது நீ நன்மையை கொட்டோ கொட்டென்று கொட்டுவாயாக. வலா தஜஅல் ஐஷஹா கத்தன் கத்தன், யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கஷ்டமாக ஆக்கிவிடாது, ஏராளமான பரக்கத்துகள் செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து விட்டார்கள். ஒரு அற்புதமான திருமணம். என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா வரலாற்று ஆசிரியர்கள்? மதீனாவிலே பிற மக்களெல்லாம் பொறாமைப்படுகிற அளவுக்கு வாழ்வாங்கு வாழ்ந்த ஜோடி, நல்ல மக்களையெல்லாம் பெற்றெடுத்து வாழ்ந்தால் இப்படி ஒரு ஜோடி வாழ வேண்டும் என்று சில நாட்களில்தான் அந்த பெயரை எடுத்து முடித்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் இருக்குது. புது பொண்ணுக்கு இன்னும் பொண்ணு கோலம் போகலை, புது மாப்பிள்ளைக்கு இன்னும் மாப்பிள்ளை கோலம் போகலை. கல்யாணம் முடிஞ்சு பொதுவாக இப்போ நம்ம ஊர்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, 40 நாளைக்கு மாப்பிள்ளை தான்பாங்க, 4 மாதம் வரையுமே மாப்பிள்ளை தான்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் மாப்பிள்ளை தான்பாங்க. இவர்களுக்கு கல்யாணமாகி சில நாட்கள் தான் ஆயிருக்கிறது. புதுமண கோலத்தில் நாம் குழந்தைன்னு சொல்லிட்டோம், குழந்தை இல்லை, இவர்கள் இப்போதுதான் திருமணமாகி இருக்கிற புதிதான ஜோடி. இந்த ஜோடி கொஞ்ச நாளிலேயே அல்லாஹுவின் தூதருடைய ஜிஹாத் அறிவிப்பு வருகிறது. குதிரை வீரர்களே, அல்லாஹுவின் பாதையில் கிளம்புங்கள். வெளியிலே சத்தம் கேட்கிறது, தண்டோரா, ஜிஹாதிற்கு கிளம்ப சொல்லி உத்தரவு. மனைவியிடம் அனுமதி வாங்கி கொண்டு கிளம்பினார்கள். ஜுலைபீப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு மாப்பிள்ளை கோலமேற்று சில நாட்களை ஆன நிலையில் தனது குதிரையில் போனார்கள். யுத்தத்திற்கு போனவர்கள், அல்லாஹுவின் ஏற்பாடு, ஷஹீதாகிறார் ஜுலைபீப் ரதியல்லாஹு அன்ஹு. மாண்புரு மாப்பிள்ளை மகத்தானதொரு ஷஹீதாக மாறுகிற தருணம் இது. போர்க்களம் முடிந்து உடலெல்லாம் கீழே கிடக்க நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் தஃப்கிதூன மின் அஹத், எப்பா யாராவது இல்லாமல் இருக்கிறாங்களா பாருங்க. சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, இவர் இல்லை, அவர் இல்லை, இவர் இல்லை, அவர் இல்லை. ஜுலைபி பேரை யாரும் சொல்லலை. போய் எல்லாம் தேடட்டுன்னு விட்டாங்க. தேடிட்டு திரும்பி வந்த உடனே சஹாபாக்கள்கிட்ட நபிசல்லாசன் கேட்டாங்க, ஹல் தஃப்கிதூன், இன்னும் வேற யாராவது நீங்கள் காணாமல் போயிட்டாங்களா, கிடைக்காம இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாம் இருக்காங்கன்னு. சஹாபாக்களில் பலர் ஜுலைபிபை மறந்திருந்தார்கள். பொதுவாக அவர் வாழுகிற காலத்திலேயே அவருடைய தோற்றம், அழகு, அந்தஸ்தெல்லாம் இல்லாதனால கண்டுகொள்ளப்படாத ஒரு நபரோ என்னவோ யாரும் சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடு பண்ணி கேட்குறாங்க, வலாக்கின்னி அஃப்கது ஜுலைபீபன், நான் ஜுலைபீபை காணாமல் தேடுகிறேன், அவர் எங்கே? ஃபத்லுபூஹு ஃபில் கத்லா, கொல்லப்பட்டவர்களிலே போய் பாருங்கள், ஜுலைபீப் இருக்கிறாரா பாருங்கள். எல்லாரும் அப்போதுதான் அவரை நினைத்தார்கள். அதற்கு பிறகு ஷஹீதாகி கிடக்கிற, கொல்லப்பட்டு கிடக்கிற காஃபிர்கள் சடலங்களுக்கு இடையில், முஸ்லிம்களுக்கு இடையில் போர்க்களத்தினுடைய மைதானத்தின் கடைசி வரை எல்லாரும் போய் தேடினார்கள். தேடினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ரொம்ப அவங்க மேலே ஜுலைபி மேலே பிரியம் வச்சுருந்ததுனால தான் பேரை கோடு பண்ணி இவரை காணவே எங்கே போய் பாருங்கன்னு நாயகம் கேட்கிறார்கள். போனால் 7 பேரை அவர் கொன்று விட்டு நடுவில் இவரும் இறந்து ஷஹீதாகி படுத்திருக்கிறார். 7 பேரை அவர் வெட்டி இருக்கிறார். அங்கே கிடக்கிற கோலத்தை பார்த்து முடிவெழுதுகிறார்கள் சரித்திராசிரியர்கள். 7 பேரை கொன்றதற்கு பிறகு அவர்களில் யாரோ இவரை கொண்டிருக்கிறார்கள், அவர்களின் ஆட்கள். மொத்தத்தில் 7 வெட்டப்பட்ட காஃபிர்களின் சடலம் இருக்கிறது, நடுவில் ஜுலைபீபின் சடலம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேகமாக அந்த சடலத்தை நோக்கி ஓடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் சொன்னாங்க, ஜுலைபீபை பார்த்தவுடன் கண்களில் கண்ணீர், தொண்டையிலே துக்கம், அவர்களுக்கு துன்பம் மேலிட சொன்னார்கள், அன மின்ஹு வஹுவ மின்னி. இந்த ஜுலைபீபி யாரு தெரியுமா? இவர் என்னிலே சேர்ந்தவர், நான் அவரிலே சேர்ந்தவன். எங்க 2 பேருக்கும் இடையிலே இருக்கிற பிணைப்பு அப்படி. நான் அவரை சார்ந்தவன், அவர் என்னை சார்ந்தவர். இந்த ஒரு வார்த்தை பத்தாதா? அல்லாஹுவின் தூதருடைய வாயில இருந்து நாம சொல்றோம் இல்லையா, ஈருடல் ஓர் உயிர்னு, அவர் தான் நானு, நான் தான் அவரு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே கீழே உட்கார்ந்து ஜுலைபீபினுடைய சடலத்தை தூக்கி தங்களுடைய 2 கையில், இந்த குடங்கை இருக்கு இல்லையா, 2 கையில் இப்படியே வச்சிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட நேரம் ஜுலைபீபை அடக்கம் செய்கிற வரை பூமியிலே அவர் ஜனாசா படுக்கவில்லை. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அல்லாஹுவின் தூதர் தங்கள் கைகளிலேயே ஏந்தி இருந்தார்கள், அமர்ந்திருக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் ஜனாசாவை பார்க்கிறார்கள். மறுபக்கம் கபரடக்கம் செய்வதற்கான வேலை நடக்கிறது. அங்கேயே குழி தோண்டப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை வைத்திருந்தார்கள். குழி தயாராகிவிட்டது என்று ரசூலுல்லாவிடத்தில் தெரியப்படுத்தப்பட்டது. ஜுலைபீபினுடைய ஜனாசாவுக்கான குழி ரெடியாகிவிட்டது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், மாலகு சரீருன் இல்லா சாயிதா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜுலைபீபிக்கு மாத்திரம்தான் மையத்தான நிலையில், அவருக்கு கிடத்துவதற்கு இடமில்லை, விரிப்பில்லை, கட்டிலில்லை. எம்பெருமானாரின் கைகளே அவருக்கு மையத்தின் கட்டிலாய் இருந்தது என்று சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள். அப்படியே எடுத்துக்கொண்டவர்கள் குழி தயார் என்று சொன்னவுடன் அதை தூக்கி கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள். கபருக்குள்ளேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இறங்கினார்கள். பெருமானாருடைய கையில் இப்போது வரைக்கும் ஜுலைபீப் இருக்கிறார். யாரை தோற்றம் சரியில்லாதவர் என்று மதீனா சொன்னதோ, அன்றைக்கு பேசினார்களோ, உருவம் குட்டையானவர், தோற்ற பொலிவில்லாதவர், கால் தட்டையானவர், குண்டானவர், என்னென்னவோ சொன்னார்களே, இந்த பெரிய பாக்கியத்தை விட வேறென்ன வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஏந்தி அப்படியே அடக்கி விட்டார்கள். குளிப்பாட்டவும் இல்லை, தொழ வைக்கவும் இல்லை. ஷஹீதுகளுக்கு பெரும்பாலும் இந்த 2ம் செய்யப்படுவதில்லை. ஹைர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரடக்கத்தை முடித்து விட்டார்கள். மதீனாவில் காட்டு தீயாய் பரவியது. ஜுலைபீப் புதுமாப்பிள்ளை கோலத்திலே போருக்கு போனவர் ஷஹீதாகிவிட்டார். மனைவியிடத்தில் இந்த கணவரை அல்லாஹுவின் தூதர் சொன்னதால் கட்டிக்கொண்ட அந்த மனைவியிடத்தில் போய் இது ஷஹீதான விஷயத்தை சொன்ன உடனே கண்களில் கண்ணீர். சத்தியமாய் சோகமாய் அல்ல, சோகமாய் துக்கமாய் அல்ல, அந்த பெண் சொன்னது, நான் மகிழ்ச்சியில் அழுகிறேன். என் கணவர் ஷஹீதாக வேண்டும் என்கிற பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். உலகத்தில் எத்தனை மனைவிகள் இப்படி அமைவார்கள்? யாருக்கு மனைவி இப்படி அமையும்? அவரை மாப்பிள்ளை என்று சொன்ன போதும் அல்லாவுக்காக தேர்வு செய்த பெண், அவர் இறந்து ஷஹீதானார் என்ற போது ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது. அல்லாஹு அக்பர். இது போன்ற பெண்ணின் பெருமைகளை பேச ஏராளமான நாட்களும் நேரங்களும் வேண்டும். ஹஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய பனு ஹாரிஸ் குடும்பத்தினுடைய இந்த பெண்ணுக்கு பெருமானார் செய்த துவா அல்லவா, யாரெல்லாம் நிறைய பரக்கத்து செய், கஷ்டத்தில் வச்சிடாதேன்னு. மதீனாவிலேயே செல்வந்த பெண்மணி அதுதான். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் மதீனாவில் பார்த்த பொம்பளைகளில் விதவையா ஒரு பொம்பளை இருந்து எக்கச்சக்கமான காசு பணங்களோடு மதீனாவிலேயே அதிக செலவுள்ள பெண்மணியா இதைவிட யாரும் நான் பார்த்ததில்லை. உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள், அந்த பெண்ணுக்கு ஈடு இணையாக மதீனாவில் யாரிடத்திலேயும் காசு இல்லை. பெண்களிலே யாருக்கும் அவ்வளவு இல்லை. எந்த அளவிற்கு என்றால், அந்த அம்மாவுடைய கணவர் இறந்து போன இத்தா 4 மாதம் 10 நாட்கள் இத்தா முடிகிற நேரத்திலேயே
மதீனாவின் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் அந்த வாசலிலே அந்த பெண்ணை கட்டுவதற்கு நின்றார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹுவின் வரலாறு இதுதான். ரசூலுல்லாஹ் மணமுடித்து வைத்த திருமணம். போர்க்களத்திலே அவர்கள் அற்புதமாக ஒரு 7 பேரை களத்திலே கொன்றுவிட்டு ஷஹீதான வரலாறு. இந்த 2 தான் ஜுலைபிபின் பிரதானமான வரலாறு. ஆனால் நமக்கு யோசிக்க மிக முக்கியமான செய்தி உண்டு. ரசூலுல்லாவின் கல்புக்குள் எவ்வளவு தூரம் ஆழமாக போய் உட்கார்ந்திருப்பார் இவர். என்ன பிரியம்! 4-5 செய்தி கவனிக்கணும். 1, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தர்றேன்னாங்க. கிட்டத்தட்ட ஜுலைபிபுக்கு ரசூலுல்லாஹ் தந்தையை போல் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் ஏராளமான கைறுகளை கொடு என்று துவா செய்கிறார்கள். வேற நிறைய பேத்துக்கு இப்படி செய்யல, அது கிடைக்கல. யாரும் காணாமல் போகவில்லை என்கிற போது பேரை குறிப்பிட்டு சொல்லி என் ஜுலைபிபை காணவில்லை என்று கேட்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கெல்லாம் மேல பெரிய பாக்கியம், தங்களுடைய கைகளில் அந்த ஜனாசாவை கடைசி வரை ஏந்தி அந்த பெருட்கரும் பேரு. அதையும் விட பெரும் பாக்கியம், கபருக்குள்ளே இறங்கி அடக்கம் செய்து ஜனாசாவை கீழே வைத்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹு அக்பர். எந்த சஹாபிக்கும் நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் வாய்க்கப்படவில்லை. எனவே பிற மக்களால் பிற்படுத்தப்பட்டவராய் ஒடுக்கப்பட்டவராய் பார்த்த மக்களுக்கு அல்லாஹு ரசூலுடைய மஹப்பத் எவ்வளவு கிடைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமண கோலத்திலே ஷஹீதாகி போன அன்னலார் கைகாட்டிய திசையில் கல்யாணம் செய்து கொண்ட மாண்புறு மாப்பிள்ளை ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொருந்திக் கொள்வானாக. ஒப்பற்ற அந்த ஜோடியை சுவனத்திலேயும் தொடர்வாழ்வு பெருவாழ்வு வாழச் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.